இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த ஃபீனிக்ஸ் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி புத்திஸ்ட்டை பற்றி கேட்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆரம்பிப்பார். இந்த மாதிரி புத்திசம் வந்து அந்த காலத்துலேயே வந்து நிறையா பரவுச்சு. ஆனால் எப்போ ஒரு நல்லது நடந்தோ ஒரு கெட்டதுக்கு வந்து பிடிக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி புத்திசம் வந்து வளர்றது வந்து ஒரு ஆளுக்கு பிடிக்கல. அவன் தான் வந்து ரீஇன்கார்னேஷன் ஆஃப் பிளாக் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு வில்லனை பற்றி சொல்லிகிட்டு இருக்க. அவனோட சக்திகளெல்லாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு டாப் டக்கர் வில்லன் இருக்கிறான்னு சொல்லிட்டு 2 பேர் பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இவன் ஒருத்த மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் வந்து நேரம் கிடைக்க அப்பப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டான்ஜி வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர் வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆன்சியன் டைம்ஸை பற்றி வந்து கேட்டால் ஹீரோ சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம இந்த ஜேர்னி டு த வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு டவுட் கேட்குற மாதிரி சொன்னால் ஹீரோ வந்து சொல்கிறக்கு வந்து தயாராகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜி வந்து நினச்சிக்கிட்டு இருப்பா. அதே சமயத்தில் அந்த புத்திச மதத்துக்கு மாறின அந்த டீமன் வந்து உட்காந்துட்டு டீமன் சூத்ரா வந்து படிச்சுட்ருக்க. அது வந்து அப்போ கண்ணை கட்டிட்டு படித்தாலுமே வந்து அதுக்கு கண் வந்து வெளிச்சமாகுது, அதனால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் சீனங்க அப்படியே கட்டி டான்ஜி வந்து இந்த மாதிரி போயிட்டுருப்பா. அப்படி போயிட்டுருக்கும்போது எங்கே போயிட்டுருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சி இருப்பா. அவளை வந்து பார்க்குறது தான் போயிட்டுருப்பா. அவள் தங்கச்சியுமே வந்து வந்தோடனே வந்துட்டு வந்து பக்கத்தாடி மட்டும் வந்துருக்க மாட்டான், அந்த பீனக்ஸுமே வந்து ஒட்டிகிட்டு வந்துருக்கோம். உனக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக உன்னோட சிஸ்டர் அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கா, இங்கே பாரு நீ இந்த மாதிரி பண்ணாத, நம்ம 2 பேர் வந்து ஒரே மாஸ்டர் கீழே தான் சேவ் பண்ணுறோம், எனக்கு இந்த மாதிரி ஃபர்ரியான அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து தங்கச்சி பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இருக்கா. தங்கச்சி வந்தோடனே வந்துட்டு அவளுக்கு 6 ஸ்டைல் வந்து வளர்ந்துருக்கும். பரவாயில்லையே உனக்கு 6 ஸ்டைல் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பீனக்ஸ் போய் அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்க. இது மாதிரி என்னை காப்பாற்றுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அவளுக்கு வந்து உன்னோட ரகசியம் தெரியும், அதனால் அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த பீனக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீ 9 டெயில்டு வளர்ந்துட்ட, இப்போ வந்து 9 டெயில்டு அம்மா எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேச்சர் ஸ்கில் வந்து உனக்கு கிடைக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வந்து ஏதாவது கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டான்ஜி இருந்துட்டு கடுப்பாயிட்டு இந்த மாதிரி பொய் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு தெரியாதா நானும் 9 டெயில்ஸாக இருந்தது ஹியூமனாக பண்ண, கண்டிப்பாக வந்து உனக்கு அந்த பவர் கிடச்சிருக்கும், என்ன பவர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக அது வந்து கிடச்சிது, ஆனால் அது அந்தளவுக்கு வந்து பெரிய வித்தியாசமான ஒரு ஸ்கில் கிடையாது, அது ரொம்ப வேஸ்ட்டான ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஸ்கில்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் வேறு எதுவும் ஸ்கில் கிடையாது, அது வந்து சாம் அப்படின்னு சொன்னேனுமே வந்து இருந்துட்டு இது ரொம்ப மோசமான ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சாமுங்கிறது வந்து ஒருத்தங்களை வந்து லஸ்ட்டை வந்து தூண்டி விடுறது. அப்படி தூண்டி விட்டுருக்கும்போது இல்லை அது வந்து வேஸ்ட்டாக ஸ்கில்லெல்லாம் கிடையாது, உண்மையிலே ஒரு கெத்தான ஒரு ஸ்கில்லு தான். அந்த ஸ்கில் எங்கிட்ட இருந்துருந்தால் நான் எப்போவும் மாஸ்டர் வந்து என் கைக்குள்ளே வந்து போட்டிருப்பேன். ஆக்சுவலாக நம்ம வந்து எம்பரர் கூட சண்டைக்கு போயிட்டு இருந்தோம்னு வைக்கேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், எம்பரர் கூட சண்டை கட்டினா அவர் இருக்கிற பவர்னால் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம இந்த சாமை யூஸ் பண்ணி அவனை நம்ம மோகத்தில் உழுக வச்சிட்டோம்னா அவனை நம்ம கையாட்டுற மாதிரி ஈஸியாக பொம்மலாட்டம் பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த சாமில் அந்த பீனக்ஸே மாய்ந்துட்டு இந்த மாதிரி அவளை அட்ராக்ஷன் ஆகிட்டு அவகிட்ட வந்துட்டு இருக்கா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சீன் அங்கே அப்படியே கட்ட ஹீரோ வந்து அந்த ஒருத்தன் வந்து கொடுத்துருப்பான்ல அந்த அந்த ட்ராகன் கிளானை சேர்ந்தவன் வந்து கொடுத்தவன் வந்து ஹீரோ வந்து ஒயின் மேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பார். நேச்சுரலாக அந்த ஃபெர்மெண்டைன்ஸ் இதெல்லாம் வந்து எஃபெக்ட் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் நேச்சுரலான ஒயின் வந்து தயாராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த சின்ன பாப்பா வந்துட்டு பிரதர் இது வந்து நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதோட கலரே வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலராக இருக்குது, இதில் வந்து நிறைய டிவைன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ வந்து போட்டிருப்பார். ஆனால் அந்த டிவைன் வந்து ஹீரோக்கு தெரியாது, ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இதில் டிவைன் ஸ்பிரிச்சுவல் கியூ எல்லாமே வந்து அந்த ஒயினில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து கிங் வந்து இருப்பார். அந்த கிங் வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து லெட்டரில் இந்த மாதிரி நான் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு கீழே நிறைய பேர் சேவ் பண்ணுறாங்க, நான் வந்து கூடி சீக்கிரத்துலேயே மாஸ்டர் காம்படிஷனுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவனுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா கிங்குக்கு நான் வந்து இங்கே கொஞ்ச நாள் வந்து தலை காட்டல, அதுக்குள்ளே ட்ராகன் கிளானோட பிரின்சஸ் வந்து இங்கே இருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் இந்த பீனக்ஸ் இதெல்லாம் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து ஒரு மாதிரி ஷாக்கில் இருப்பான். அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு இது கொஞ்சம் ஓவராக வந்து அவள் எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகி சண்டை போட்டு அவங்களோட ஸ்டோரிஸ் இதெல்லாமே வந்து பகிர்ந்துருக்க ஒரு இடம் தான், உண்மையிலே ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி அப்போ நம்ம ஏன் வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கு. அந்த கிங் வந்துட்டு கவலைப்படாதீங்க மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுமேன்ட்டு சரி நம்ம எதில் போக போகிறோம், நம்ம வந்து மவுண்டில் போக போகிறோமா இல்லை கப்பலில் போக போகிறோமா இல்லை இப்படி ஸ்வாட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு டவர் பில்டு பண்ணி அதில் போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்கள் மாஸ்டர் எனக்கு ஒரு அவசரமான வேலை வந்துச்சுன்னா இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் அங்கே இவன் இருப்பான்ல, அதான் அந்த இம்மோர்டல் வேர்ல்டில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆன ஒருத்தன், அவன்கிட்ட ஹீரோ போய் அதாவது இந்த கிங்கு போய் கதவை தட்டுறான், ஏன்டா இங்கே மாதிரி பிஸியாக இருக்கிறேன்ட்டு உனக்கு தெரியாது இப்படியா தட்டிட்டு வரு அப்படின்னு சொல்லி நீ வந்துட்டு
இந்த மாதிரி மாஸ்டர் லீக் வந்து நம்மளோட உதவி வந்து தேவைப்படுது, இதுதான் நமக்கு கிடைச்ச அற்புதமான வாய்ப்பு, இது பயன்படுத்திக்கிட்டோம்னு வையன் நம்ம எங்கேயோ போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கேயும் போக வேண்டாம், என்ன விஷயம்னு சொல்லு. இந்த மாதிரி மாஸ்டர் வந்து பக்கத்தில் நிற்கிற மார்ஷல் ஆர்ட் காம்படிஷனால இருக்குதுல்ல, அங்கே வந்து போகணுன்ட்டு ஆசைப்பட்றாரா, நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம், நல்ல ஐடியா தான், சரி எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி உங்கள்கிட்ட கப்பல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போது, ஆமாம் என்கிட்ட கப்பல் இருக்குது, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து போகிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து மேக் பண்ண ஒயினை வந்து அங்கே இருக்கிற டான்ஜி, அப்புறம் இந்த சின்ன பாப்பா, அதுக்கப்புறம் அந்த பீனக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஹீரோ கொடுத்தோன்னே வந்து அவங்க எல்லாரும் லைட்டாக மட்டையான மாதிரி ஆகும்போது இவங்க 3 பேர் வந்துடுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிங்கு, அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு செக் மாஸ்டர், அப்புறம் அவனோட டிஸ்பிள் 3 பேரும் வந்திருப்பாங்க. இப்படிக்குமே வந்து அவனுக்கு வந்து அவன் ஆன்சஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்கும், அதையுமே கட் பண்ணி போட்டு ஹீரோ கூட வந்து போகலாம் அப்படின்னு வந்திருப்பான். அதை வந்து நம்ம வந்துட்டு ஹீரோ வழக்கம் போல் அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி இதாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை கொடுக்குறாரு. சரி, அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பியாச்சு, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பீனக்ஸு டான்ஜி யாருமே வந்து வரமாட்டேங்கிறாங்க. ஏன்டா வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எங்களுக்கு வந்து இன்னொரு வேலை இருக்குது மாஸ்டர், நாங்கள் வந்து அதை பார்க்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டேரெக்டாக நம்ம சுப்பிரமணி வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு வந்து பிளான் போட்டிருப்பார். இப்போ ஹீரோ வந்து சுப்பிரமணியை கூட்டிகிட்டு போவார். என்ன மாஸ்டர் இது அதிசயமாக இருக்குது, இப்போ நீங்கள் வந்து சுப்பிரமணியை கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஆமாம், இவனை வந்து நான் கவனிக்கிறதே கிடையாது கொஞ்ச நாளாக, பாருங்க இவன் ஆளே கொஞ்சம் கருத்து போயிட்டான், நம்ம இவனை தூக்கிட்டு நம்ம போய் ஊர் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சுப்பிரமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நல்ல வேலை மாஸ்டர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி இப்போ எல்லாருமே வந்து கப்பலில் வந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் ஆன்சஸ்டர்ன்ட்டு, என்ன இந்த நாய் வருவான்னு சொல்லிட்டு நானும் காத்துக்கிட்டே இருக்கிறேன், நாய் வரவே மாட்டேங்கிறான், வேறு ஏதாவது முக்கியமான வேலைக்கு பார்த்துட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன்சஸ்டர் வந்து நினச்சிட்டு இருக்கேன். இப்போ சீனங்கிட்ட ஹீரோட கப்பலில் வந்து எப்படியோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணி அந்த சின்ன பாப்பா வந்து ஏறிடுவா, எப்படி ஏறினான்னு வந்து உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி ஏறினதே ஏறிட்டீங்க வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த கப்பலை வந்து ஹீரோ பார்த்துட்டு அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்போது அதில் வந்து ஒரு முத்து வந்து இருக்கும். இது என்ன மாதிரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எங் மாஸ்டர், அதாவது இது வந்து ஒரு சாதாரண முத்து தான், இது வந்து கடல்லேருந்து நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, இவ்வளோ எடுத்ததான் எடுக்கிற, கொஞ்சம் சிறுசாக எடுத்திருக்க, கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பாப்பா கேட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அவள் இப்படி தான் பேசுவேன், நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் விடுங்க மாஸ்டர் லீ, எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா வந்து என்ன தான் இந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் வந்து வாய் விடக்கூடாது, இது வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர், எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து இந்த வந்து இருக்குன்னு சொல்லி அது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான்லாம் போய் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து அந்த முத்து எடுக்க, அது வந்து அந்த கப்பலோட பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட அந்த கப்பலவே டேமேஜ் பண்ணிடுது, உள்ளே வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, வந்து உள்ளே வச்சோன்னே வந்துட்டு இந்த மாதிரி மன்னிச்சிருங்க உங்களோட கப்பல் வந்து நொறுங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க ரெண்டுத்துக்கு வந்து லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த முத்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சின்ன பாப்பா வந்து வச்சுக்கிறது வந்து இதை விட 1000 மடங்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்துட்டு கவலைப்படாதீங்க, நான் வந்து இதுக்கு காம்பன்சேட் பண்ணுற விதமாக நான் வந்து இந்த பெரிய முத்து வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா மறுபடியும் எடுத்து வைக்க உள்ளேயே வை அப்படின்னு சொல்லியுமே ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பார். இந்த மாதிரி அவங்க அண்டர் வேர்ல்டு சி இருக்குதுல்ல, அங்கே வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் இவகிட்ட கொஞ்சம் காசு நிறையா இருக்குது, அதனால தான் அவள் கொஞ்சம் எப்படின்னே தெரியாமல் பேசுகிறான், அந்த சூழ்நிலையிலே இருந்து வந்துட்டா, அதனால் அவளுக்கு எப்படி பேசணும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா அவள் வந்து சிஏ வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து சேர்ந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிகிட்டு எல்லோரும் போயிட்டுருக்கு, ஹீரோ வந்து தூங்க போயிடுவார். இவங்க எல்லோரும் வந்து ஹீரோக்கு வந்து எந்த விதமான தொந்தரவுமே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பார்த்து பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்கைஸில் சண்டை கட்டுறது, சத்தம் போட்டுட்டு இருக்கிற வேலையாகவே இருக்க, அந்த கிங்கை கூட்டிகிட்டு போய் அவங்க எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுட்டு திறமை வந்துட்டு இருக்கும்போது, நல்ல வேலை இப்போ மாஸ்டருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி எந்த நாய்ஸுமே வந்து கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ சலுக்குன்னு வந்து ஒருத்தங்க வந்து கிராஸ் ஆகிறாங்க, யாரான்னு பார்த்தா இவனோட ஆன்செஸ்டர், இவங்க எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு டவுட், ஏன்னா ஒரு ஹெவன்லி கேட் ஓப்பன் ஆகி இம்மோட்டல் வேர்ல்டுலேருந்து மோட்டல் வேர்ல்டுக்கு வந்து வந்துடுவா, ஆனால் எதுக்கு வந்தான்ட்டு வந்து இவனுக்கு வந்து தெரியாது. அவன் பின்னாடியே வந்து நிறைய பேர் துரத்திட்டு போவாங்க, என்ன மாஸ்டர் இது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இம்மோட்டல் வேர்ல்டு இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள், அவனுக்கு 2 பேர் வேறு இருக்கிறானு, நம்மளாம் மோட்டல்ஸ், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நல்ல வேலை அவங்க போயிட்டாங்க, ஹீரோவோட ஷிப்புக்கு வரல அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்துட்டு அந்த ஆன்செஸ்டர் வந்து இங்கே வந்துடுவா. அதோடய வந்துட்டு இந்த மாதிரி அவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் ஆபத்தானவங்க, அவங்க 2 பேரும் வந்து நான் ஒரு பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், அதாவது நீ கொடுத்தீங்கள அந்த ஹனி அப்புறம் அந்த முட்டை, அதுக்கு தான் வந்து நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், அதுக்கு தான் நாய்க்கு என்ன துரத்திட்டு இருக்கிறானுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோடய ப்ரீசியஸான ஹனியும் முட்டையும் வந்து நீ அதுக்கு தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிகிட்டு இருப்பான்.
சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ நீ இங்கே வந்துட்டீங்கன்னா அவனுக்கு உன்னை துரத்திட்டு வர மாட்டானுங்க. ஆமாம் நம்ம ஒன்று பண்ணலாம், அந்த ஷிப்பை வந்து அபாண்டன் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம். முட்டாளா நீ இங்கே இல்லை, ஷிப்பை அபாண்டன் பண்ண முடியாது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே அது 2 இம்மோர்டல் கல்டிவேட்டர்ஸ் வந்து வந்துடுவாங்க. வந்தோடனே வந்துட்டு இதெல்லாம் தப்பிச்சு போகிறதெல்லாம் நடக்காத காரியம்டா தம்பி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, ஃபஸ்ட்டு இந்த ஷிப்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் அந்த ஆன்சஸ்டர் என்னமோ அந்த ஷிப்பை விட்டுட்டு போயலாம்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இவங்க 3 பேருக்கு என்ன பையனா, இப்போ அந்த ஷிப்பில் இவங்க நிற்கிறானுக்கு பாரு, அதுக்கு நேராக கீழே வந்து ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பார். இப்போ இவனுக்கு ஏதாவது பண்ணி அவர் எந்திரிச்சாருன்னா கண்டிப்பாக மோட்டல் வேர்ல்டையோ வந்து அவர் அழிச்சிருவார் கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போது அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த போர்டில் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜி வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ நடுவில் பூருது நம்ம சுப்பிரமணி பூந்துட்டு இந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லடா தூங்கிட்டு இருந்தால் ஒன்றுக்கு வந்துருச்சு, அதான் வந்து அடிச்சுட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து அவனுக்கு பார்க்குறான்னு, என்னடா இங்கே என்ன கருமண்டா இந்த நாய் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்குது, நாய் இவெல்லாமாடா கப்பலில் ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த 3 விதத்தில் வந்து அந்த செக் மாஸ்டர் இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி லார்டு சுப்பிரமணி தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு காப்பாற்றுங்க சுப்பிரமணி, இவன் பண்ண வேலையால் இப்போ பெரிய பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா ஆச்சு போய் நாய்கிட்ட கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி லார்டு சுப்பிரமணி தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க சுப்பிரமணி, இவங்களால தான் மட்டும்தான் வந்து இவங்களை இருந்து எங்களை வந்து காப்பாற்ற முடியும், மாஸ்டர் இவனை எழுப்பி விட்டுருவானுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா என்னடா நீங்கள் அவளுக்கு அந்த நாய்கிட்ட போய் கெஞ்சுறீங்களே, அதுக்கு போல் எங்ககிட்ட கெஞ்சிருந்தாலும் கூட நான் ஏதோ போனால் போதுன்னு சொல்லி உயிர் பொழைச்சி விட்டுருக்கலாம். என்னடா இந்த மோட்டல் சோல்டு சேர்ந்தவங்களை இப்படி முட்டா பசங்களாக இருக்கிறீங்களாடா. சரி பரவாயில்ல, இப்போ உங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு மேலே நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்களே, என் முன்னாடி முதல்ல நின்று பேசுறதுக்கு உனக்கு அவன் வந்து நாய் முதல்ல பர்மிஷன் கொடுத்துட்டு சுப்பிரமணி வந்து அங்கே வர அதோட கியூஐ பவரை பார்த்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா இவங்க இம்மோர்டல் வேர்ல்டில் இருக்கிற சில சுப்ரீம்ஸோடையே வந்து சுப்பிரமணிக்கு வந்து கியூஐ வந்து ஜாஸ்தியாகுது. இதுக்குமே வந்து அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இன்னும் சுப்பிரமணியோட ஃபுல் பவரெல்லாம் காட்டல. என்னடா அந்த நாய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒன்று பண்ணலாம், நான் வந்து இப்போ என்ன ஆஃபர் கொடுக்குறேன்னா, நீங்கள் வந்து உங்களோட கல்டிவேஷனுக்கு பாரு அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணி போட்டு சமத்த புள்ளியாக இங்கேருந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி கல்டிவேட்டருக்கு வந்து கல்டிவேஷனுங்கிறது வந்து அவங்களோட ஒய்ஃப் மாதிரி என்னாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து தொகுற ஆரம்பிச்சிட்றான். ஏண்டா டேய் நீ ஜஸ்ட்டு என்னை பயமுறுத்துறதுக்காக ப்ளஃப் எஃபெக்ட் தானே கொடுத்து வச்சுருக்க, நான் பாடுற பொண்ணை போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வர சோர்மணி வந்து அதை அப்படியே சாம்பலாக்கிடுது அவனை. இவன் அப்படியே ஆக்கணுவன் வந்து இருந்துட்டு இவனுக்குமே ஷாக்கு இரு நான் நீ சொன்ன மாதிரி வந்து கல்டிவேஷன் அப்படின்னு சொன்னமே ஹீரோ அதாவது இந்த சுப்பிரமணி வந்து இவனையும் பஸ்மாக்கிடுது. ஏடா நான் தான் சொன்னேன்லடா கல்டிவேஷன், நீ சொல்லுவ ஆறாமரா யார் கேட்டுருப்பா போ சீக்கிரமாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அது வந்து சுப்பிரமணி நம்ம ஹீரோ வளர்த்திக்கிட்டு இருக்கிற ஒரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து கொஞ்சம் மரியாதையாக பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மாஸ்டர்லாம் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்க. அவன் வந்து வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி லார்டு சுப்பிரமணி, இந்த உதவி வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுப்பிரமணி வந்து ஒரு மரப்பை விட்டுட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் பற்றி உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. மாஸ்டர் வந்து மார்ட்டல் அன்ஸ்கில்டு பர்சன், அவர் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கிற ஒரு இன்னசென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா கற்றுக்கிட்டு வச்சுக்கிறேன். கற்றுக்கணுமையா இவளை பார்த்து நல்லா கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி சொல்லிகிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் ஹீரோ வந்து வெளியில் வந்து வந்துட்டு இந்த மாதிரி சுப்பிரமணி என்ன வந்த இங்கே எதுக்கு வந்த, முதல்ல யாராவது சிரிச்சுட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இம்மோர்டல் பார்த்துட்டு இம்மோர்டல் வேர்ல்டு வந்துருக்கு இம்மோர்டலாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்க. அவளுமே வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து நல்லா விதமாக தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து லைட்னிங் எல்லாமே வந்து கேதர் ஆகி இப்போ இந்த இடத்த நோக்கி வந்து மின்னல் படம் மாதிரி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. என்ன இந்த லைட்னிங் இந்த கப்பலை நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து அதுக்கு நான் தான் காரணம். நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இம்மோர்டல் வேர்ல்டு மோர்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டேன். ஸோ டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு தாக்கிறதுக்கு தான் வந்துருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு லைட்னிங் மேலே வந்து நான் அடி வாங்கினேன்னா அந்த லைட்னிங் வந்து அதோட கோவத்தை காமிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த கிங் இருந்துட்டு டேய் நீ தான் முட்டாப்பாயின்னு பார்த்தா உன்னை ஆன்சஸ்டர் அதோட முட்டாப்பாயிலாக இருக்கிறாடா டேய் நீங்கள் வந்து ஒரு உருப்படியான விஷயம் தான் பண்ணல, ஆனால் உங்களோட செக்டாக பாரு இந்த மாதிரி பிரச்சனை இழுத்துறதே வந்து வேலையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமேன் சொல்லிகிட்டு இருப்பார். ஏன்னா இந்த மாதிரி லைட்னிங் வந்து அடிக்கிறது வந்து ஹீரோக்கும் சுத்த முடியும். அப்போ எல்லாமே வந்து ஹெவனே முடிவு பண்ணிவிட்டு அப்போ மக்கள் எல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனால் மட்டும்தான் வந்து ஹெவனை எதிர்த்து பேசினா ஹெவன் வந்து ஹீரோவுக்கு எந்த விதமான அஃபெக்ட்டுமே கொடுக்காது. ஆனால் இவங்க யாராவது வந்து ஹெவனை பற்றி பேசினாலே உங்களோட கதை வந்து முடிஞ்சிடும். ஸோ ஹீரோவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. ஹீரோகிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி தைரியம் சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவளுமே வந்து இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்து வந்துடுவா. அப்படி வந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி நான் எதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னா இதுதான் அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது என்ன பொருள் எனக்கு தெரியாது, சரி இது எப்படி திறக்கிறது எனக்கு அது தெரியாது, இதுக்குள்ளே என்ன இருக்குது
அதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ என்ன மையத்துக்கிட்ட இது வாங்கிட்டு வந்த, எதுவுமே தெரியாதுங்கிற, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது அவசரப்படாத நண்பா, அவனுக்கு எல்லாருமே வந்து இது உயிரை கொடுத்து வந்து துரத்திக்கிட்டு இருந்தானுங்க. அப்படியே இது கண்டிப்பாக ஒரு பீசிஸான பொருளாக தான் இருக்கும். நம்ம வந்து இது ஹீரோ கிட்ட வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ கிட்ட வந்து இந்த பொருள் கொடுத்துட்டு ஓ இந்த பொருளா, இது வந்து எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு, இந்த போக்கிமான் ஷோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வந்துட்டு இந்த மாதிரி அதை வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பாடினா அதுக்குள்ளே வந்து ஒரு சீடு வந்து இருக்க. அட முட்டாளே, ஒரு சீடுக்காக வாடி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ ஹீரோ வந்து இது கடுப்பாயிட்டு ஒரு சீடுக்காக என்னை இது வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்களா, என்னை பார்த்தா உனக்கு அசிங்கமாகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எதாவது கோப்பிட்டு வரன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஓ இதில் சீட் இருக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் எங்கேயும் போகிறது அப்படின்னு சொல்லி அதாவது முடிவு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த செக் மாஸ்டரோட ஃப்ரெண்டு, அதாவது அவங்க சின்ன வயசுலேருந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவன் வந்து கல்டிவேஷன் லெவல் வந்து எங்கேயோ அச்சீவ்மெண்ட் ஆயிரும். இது எல்லாத்துக்குமே ஹீரோ கொடுத்த அந்த ஒயின் தான் காரணம். அப்படி இவன் கல்டிவேஷன் ஹெச்சாகிட்டு இருக்க, எப்படா நீ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ கவலைப்படாதடா, நான் வந்து ஒன்றும் பெருசாலாம் பண்ண மாட்டேன், நீ என்னை சீனியர்னு கூப்பிடு, நான் வந்து உன்னை டோஸ்ட்டுன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இந்த மாதிரி என்னோடய இடம் வந்து பக்கத்தடி இருக்குது, நல்லா தங்கி சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு அருமையான இடம், என்ன வரையா அப்படி சொல்லிகிட்டு இருக்க. எல்லாருமே ஹீரோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ வாய் திறந்ததுக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு இருந்துட்டு ஏன்டா போய் ஒரு மோட்டலுக்காகவாடா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அவன் சின்ன பையன்டா அப்பீலக்கா பையன், அவனை அப்படியே தட்டி விட்டு வரது விட்டு போட்டு அவன் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படி சொல்லிவிட்டு இப்போ அவன் வந்து இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போக, இந்த மாதிரி ப்ரீசியஸான ஒரு ரூம் சாவி வச்சுருக்கிறீங்களா அது எட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த ப்ரீசியஸான சாவி கொடுத்துட்டு இந்த மாதிரி இது மட்டும்தான் இருக்குல்லையே லக்ஸுரிஸ்லேயே வந்து லக்ஸுரி, இதை வச்சு நீ அதாவது இங்கே இருக்கிற ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல், இந்த ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் நல்ல ரூம், அந்த ரூம்லேயே வந்து ஒரு ப்ரீசியஸான ஒரு பகுதி தான் வந்து இந்த சாவி வந்து வச்சுருக்குது. இந்த சாவி போட்டு நீ திறந்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் ஆகும், அது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவன் போய் அந்த மோட்டலுக்கு வந்து இது கொடுத்துறான், அதாவது ஹீரோக்கு கொடுக்குறான். இவன் வந்துட்டு ஏடா எதுவுமே வந்து நீ கொடுக்க மாட்டேங்கிற, அவனோட நெஞ்சை நக்கிறதும் அவன் காலை பிடிச்சி நக்கிறதுன்ட்டே திரியிறியே, உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே வந்து ஒரு சந்தேகத்தில் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஹீரோ பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. எல்லாருமே வந்து ஹீரோக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. என்னடா இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவனே ஒரு மாதிரி ஷாக்கில் இருந்துட்டு இருக்கா. இப்போ இதோடய வந்து இந்த பாட்டு முடியுது கைஸ். ஓகே, உங்களோட கோவம் புரியுது. ஏன்னா 2 சாப்டர் போகிறேன்னு சொல்லி போட்டு ஒரு சாப்டர் நிறுத்துறியாடா அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் கொஞ்சம் லேப்டாப்பில் எப்படி எடிட் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி கற்றுக்கிட்டா தான் வந்து நானும் வந்து ஒரு மணி நேரம் வீடியோலாம் போட முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் பிடிச்சிக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கைஸ். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம்.